ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம B2T கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து பால்கோவா ரெசிபி. அதுவும் நம்ம வந்து சாக்லேட் பால்கோவா ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஒரு கடாய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதும் ஒரு 2 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோட வந்து நெய் ஸ்மெல்லோட இது வந்து நல்லா வறுக்கிற மாதிரி நல்லா வரணும். ஓகேவா? மாவு வந்து ஃபஸ்ட்டு உதிரியாக தான் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தண்ணியான கொஞ்சம் ஓரளவு தண்ணியாக வரணும். ஓகேவா? இந்த அளவுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு நெய்யை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி, ஸ்மெல்லு பிடிக்கல அந்த மாதிரினா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஓரளவு வறுப்பட்டது இந்த பாத்திரத்தில், வேறு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது ஆறிட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் இல்லாமல் நம்ம செஞ்சோன்னா இது அப்படியே பால்கோவா நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கோகோ பவுடர் வச்சு செஞ்சிங்கன்னா சாக்லேட் பால்கோவா அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா நம்ம இப்போது இந்த மிக்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் எண்ணெய் சேர்த்து ஓரளவு நல்லா மாவு நம்ம சப்பாத்தி மாவில் பசைவோம்ல அந்த அளவுக்கு இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு கட்டியாக வரல. இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுக்கு நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் எண்ணெய் சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதில் இதை வந்து நம்ம வந்து செட் பண்ண வைக்கணும், கரெக்டாக ஏதாட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கீழே லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இது மேலே வந்து நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக சூப்பரான ஷேப்பில் வந்து அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இது செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 hours இல்லைனா 3 hours நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 hours அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து 3 hours அப்புறமா எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து சைடில் வந்து நம்ம கார்னர்ஸ்லாம் லைட்டாக எடுத்துகிட்டு இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். இது கார்னர்ஸ் வந்து நான் லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த ஷேப்பில் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா சர்க்கிள் ஷேப்பு அந்த மாதிரி எந்த ஷேப்னாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இதுலனா நீங்கள் வந்து கோகோ பவுடர் போடாமல் ட்ரை பண்ணிங்க. அது வந்து பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.